இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல லொகேட் ஆயிருக்கு? ஸோ நம்ம சைட்டுக்கு வர அந்த 1.5 கிலோமீட்டருமே நம்ம அன்றாட வாழ்க்கை தேவையான ஒரு ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கிளினிக்கு, ஹாஸ்பிட்டல், உங்கள் பேங்க்கு, ஏடிஎம், உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது சார். ஓகே ஓகே. ஏன்னா ஜிஎஸ்டி பக்கத்தில் லொகேட் ஆயிருக்குனாலே போதும், எல்லாத்தையுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். குறிப்பாக நான் வர்ற வழியில் பார்த்தது என்னென்னா, இந்த சைட்டுக்கு வர்ற வழியை பார்க்கும்போது உங்களுக்கு அரை மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் இருக்குது, உங்களுக்கு எக்கச்சக்க ஸ்கூல்ஸை தாண்டி எக்கச்சக்கமான வீடுகள் சொல்ல முடியாது, அப்பார்ட்மெண்ட்டுகளை தாண்டி தான் இந்த ப்ராஜெக்ட் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியிலேருந்து உங்களுக்கு எல்லா வீடுகளுமே ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 500 மீட்டர் தாண்டி தான் இந்த சைட் மேல் லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், உடனே வீடு கட்டி நீங்கள் குடி வரலாம், இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் வீடு கட்டி ஒரு ரெண்டல் இன்கம் கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 BHK வீடு ரெண்டல் இன்கம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 மாதம் வந்து ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். 20,000 மாதம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன ரீசன், அதுக்கான காரணம் சொல்லுங்கள் சார். நம்ம சைட்டு நியர்பை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு MNC IT கம்பெனி சார். ஒரு சைடு மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஜோஹோ, இது எல்லாமே MNC IT கம்பெனி. டெய்லி 1 லட்சம் எம்ப்ளாயிஸ் வந்து சென்னையிலேருந்து இந்த ஏரியா சரௌண்டிங்கில் டெய்லி வேலைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறனால இங்கே ரெண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்க, என்னதான் இந்த இடத்துல ரெண்ட் ஜென்ரேட் பண்ணுறா இருந்தாலுமே முதல்ல நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிளாட் எவ்வளோன்னு கொடுக்குறீங்க, இல்லை கஸ்டமருக்கு வீடு கட்டி வேணும்னு கேட்குறாங்கன்னா ஒரு 2 BHK வீடு இல்லை ஒரு 1 BHK வீடு என்ன பட்ஜெட்டில் நீங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சார் நம்ம ப்ராஜெக்டில் ஒரு வீட்டு மனை பார்த்தீங்க அப்படின்னா 28 லட்சம் ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார். அதுவும் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி, பேங்க் லோனுமே அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்க கையில இருந்து வெறும் 4 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்தா போதும், ரிமைனிங் நம்ம பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். இங்க ஒரு தனி வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 லட்சம் ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். டபுள் பெட்ரூம் வீடு 45 லட்சம் ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ரெண்டல் இன்கமே உங்களுக்கு 20,000 ரூபாய் கிட்ட, டபுள் பெட்ரூமுக்கு 20,000 ரூபாய் ரெண்டல் இன்கமே ஜெனரேட் பண்ணிக்கலாம். சூப்பர் வந்து உண்மைக்குமே இது ஒருத்தனே சொல்லுவேன். ஏன்னா நான் நிக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலயே ஒரு ஃப்ளாட் வந்து நானே நம்ம சேனல்லே ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 2 BHK ஃப்ளாட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் 50 லட்ச ரூபாய்க்கு நம்மளே ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இவங்கள்ட்ட ஒரு 2 BHK இண்டிவிஜுவலில் அதுவும் 100% லேண்ட் வேல்யூவோட வெறும் 45 லட்ச ரூபா, உங்களுக்கு எல்லா சார்ஜஸும் சேர்த்து உண்மைக்குமே ஒரு ஒர்த்தான விஷயமா தான் நான் பார்க்குறேன். நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போதே பார்த்தோம், நிறைய ஸ்கூல்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து போயிட்டு தான் இருந்தது. ஸோ நம்ம சைட்டு வாசல் வரைக்குமே எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸுமே வருது. காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா SRM யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ARM இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து மறைமலை நகர்ல GST லொகேட் ஆயிருக்கு. இதை தவிர நிறைய காலேஜஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஓகே, வேலை வாய்ப்புனா வேலை வாய்ப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மறைமலை நகரே ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க. அது மட்டும் இல்லாமல் மகேந்திரா வேர்ல்டு சிட்டிஸ், ஜோஹோ, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோவில், ஒருகடம், ஸோ நம்ம சைட்டு சுற்றிலுமே ஃபுல் வேலை வாய்ப்புக்கு அதிகமாக கூடாரம்னே சொல்லலாம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து GST நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா GSTல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் நம்ம லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மறைமல் நகர் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகே கைஸ், மேம் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, குறிப்பா இந்த ப்ராஜெக்ட்டோட growth எந்த அளவுக்கு இருக்கு போன மேம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஹாய் மேம். ஹாய் சார். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எக்கச்சக்க ப்ராஜெக்ட் பண்ணி போட்டுருக்கோம், அதனால உங்களை பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் புதுசா பார்க்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு? ஓகே சார், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் ரேவதி, ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து பேசுறேன். நம்ம ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்டா மறைமலை நகர்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா தேவகி அம்பாள் நகர். நிறைய பேர் வந்து GST நியர்பை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏன்னா GSTல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தான் நம்ம லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மறைமல் நகர் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகே, அந்த அளவு மெயினான இடத்துல லொகேட் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட். என்னென்ன அப்ரூவலோட கொடுத்துருக்கீங்க? நம்ம ப்ராஜெக்ட் மெயினா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, DDCP அண்ட் ரெரா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டினால நேஷனலைஸ், பிரைவேட், ஃபினான்ஸ் எல்லா பேங்க்லயும் நம்ம கஸ்டமருக்கு லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். இது டோட்டலா ஒரு 3 ஏக்கர்ல ஃபார்ம் பண்ணிருக்கோம். டோட்டல் பிளாட்ஸ் வந்து 85 பிளாட்ஸ் சார்.
85 பிளாட் போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. எவ்வளவு பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு சார்? வர ஜூன் 15ஆம் தேதி தான் நம்ம சைட்டே லான்ச் பண்ண போறோம். அதுக்கு தான் இப்போ சைட் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு, நீங்க பாப்பீங்க. பட் சைட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 பிளாட் கிட்ட நம்ம புக்கிங் எடுத்துட்டோம் சார். 85 பிளாட்ல 11 பிளாட் புக் ஆயிருக்கு. ஓகே மேம், சூப்பர் மேம், சூப்பர் மேம். இந்த அளவுக்கு குயிக்கா புக் ஆறதுக்கான ரீசன் என்ன சார்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லொகேஷன் தான் சார். ஸோ மறைமலை நகர், அதுவும் ஜிஎஸ்டி பக்கத்துல மறைமலை நகர் எடுத்துட்டோம் அப்படின்னா ரயில் நகர் அப்படின்றது ஒரு மெயினான ஏரியா. ஸோ அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது ஒரு விஐபி ஏரியா மாதிரி, அதாவது ரயில் நகருங்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி ஏரியா மாதிரி பங்களாவாக தான் இருக்கும் அந்த ஏரியா. அதுல இருந்து ஒரு 500 மீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா growth தாங்க. நம்ம சைட்டோடைய growth வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து கனெக்டிவிட்டி தான். ஒரு சைட்டுக்கு இவ்ளோ கனெக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த சைட் ஆட்டோமேட்டிக்காவே growth ஆயிரும். கண்டிப்பா, ஏன்னா கனெக்டிவிட்டி தான் ஒரு மஸ்டான விஷயம். எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்றதுனால சோ growth ஒரு கன்ஃபார்மான ரீசன் தான். என்னென்ன கனெக்டிவிட்டி இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல இருக்கு? இது காட்டாங்குளத்தூர்ல இருந்தும் நம்ம சைட்டுக்கு வரலாம். அதே மாதிரி சிவானந்த குருகுலம் அது தாண்டோனே நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம சைட்டுக்கு வரலாம். மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வழியாவும் நம்ம லேஅவுட்டுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து இந்த ரோடு வந்து கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் போய் கனெக்ட் ஆகும். ஓகே, உங்க பழைய ப்ராஜெக்ட் மதர்லாண்ட். சோ நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர்ல நீங்க அந்த கூடுவாஞ்சேரி போய் ரீச் பண்ணிரலாம். ஓகே ஓகே. சோ இவ்ளோ கனெக்டிவிட்டிஸோட தான் நம்மளுடைய மறைமலை நகர் தேவகி அம்பாள் நகர் அமைஞ்சிருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்து நீங்க நெல்லிக்குப்பம் ரோடு நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து OMR ஈசிஆர் ரோட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ வந்து ஒரு வெல் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டில் காட்டாங்குளத்துலேருந்து வந்தேன்னு வைங்களேன், ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்டை ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி சிவானந்தம் குருகுலம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 2.5 கிலோமீட்டரில் வந்துடலாம். மறைமலை நகர் வழியாக வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட்டை உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். இல்லை நான் நெல்லிக்குப்பம் வழியாக இவங்க பழைய ப்ராஜெக்ட் மதர்லாண்டு அது வழியாக வந்தீங்கன்னா கூட ஒரு 4.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட்டை உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். ஓகேக்கா, 85 பிளாட்டில் 11 பிளாட் புக் ஆயிடுச்சு. மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இங்கே அவைலபிளாக இருக்குது? மேக்ஸிமம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்? ஓகே சார், இது வந்து டோட்டலாக 4.5 ஏக்கர்னால 85 பிளாட்டாக பிரிச்சிருக்கும். அதில் மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 700. ஆமாம், 700, 800, 900, 1000 அந்த மாதிரி ஒரு 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது நியூ ப்ராஜெக்ட்னால நீங்கள் லான்ச்சிங்கோ இல்லை லான்ச்சுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்படுற மாதிரி கார்னர் பிளாட் வேணும், இல்லை 30 அடி ரோட்டில் வேணும், நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங், ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வேணும் அப்படின்னா சூஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே 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 மேம். வர சண்டே தான் இந்த சைட்டை நீங்க லான்ச் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஏதாச்சும் லான்ச்சிங் ஆஃபர் ஸ்பெஷலா வச்சிருப்பீங்களா? என்ன ஆஃபரோட இந்த ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்றீங்க? கண்டிப்பா சார். சார் இது வந்து ஆக்சுவலா நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட் சார். ஸோ நம்ம வந்து ஏக்கர் கணக்குல ப்ராப்பர்ட்டி எடுத்து DDCP ரெரா வாங்கி சைட் டெவலப் பண்ணி நாங்களே மார்க்கெட்டிங் பண்றோம். ஸோ இதுல எந்த ஒரு புரோக்கரோ கமிஷன் எதுவுமே கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ கஸ்டமர் டைரக்டா ஓனர் கிட்ட வாங்குறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த சரௌண்டிங்ல மத்த பில்டர் காம்படிட்டர் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அதை விட நம்ம கம்மியா தான் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் லான்ச்சிங்ல புக் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு வீட்டு மனை லான்ச்சிங் பிரைஸா வெறும் 28 லட்ச ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் லான்ச் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு மனை 30 லட்ச ரூபாய், 31 லட்ச ரூபாய் கண்டிப்பா இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் கம்மியா இந்த இடத்துல லான்ச்சிங் ஆஃபரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே ஒரு ஒர்த்தான விஷயம் தான். ஓகே மேம், இந்த இடத்துல ஒரு பிளாட் மட்டும் தான் நீங்க சேல் பண்றீங்களா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணி தரீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் சார். இங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பாத்தீங்க அப்படின்னா 40 லட்ச ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். டபுள் பெட்ரூம் வீடு வந்து 45 லட்ச ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல லொகேட் ஆயிருக்கு? ஸோ நம்ம சைட்டுக்கு வர அந்த 1.5 கிலோமீட்டருமே நம்ம அன்றாட வாழ்க்கை தேவையான ஒரு ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கிளினிக்கு, ஹாஸ்பிட்டல், உங்கள் பேங்க்கு, ATM, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது சார். ஓகே ஓகே. ஏன்னா GST பக்கத்தில் லொகேட் ஆயிருக்குனாலே போதும், எல்லாத்தையுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். குறிப்பாக நான் வர்ற வழியில் பார்த்தது என்னென்னா, இந்த சைட்டுக்கு வர்ற வழியை பார்க்கும்போது உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் இருக்குது, உங்களுக்கு எக்கச்சக்க ஸ்கூல்ஸை தாண்டி எக்கச்சக்கமான வீடுகள் சொல்ல முடியாது, அப்பார்ட்மெண்ட்டுகளை தாண்டி தான் இந்த ப்ராஜெக்ட் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியிலேருந்து உங்களுக்கு எல்லா வீடுகளுமே ஸ்டார்ட் ஆயிரும்.
ஒரு 500 மீட்டர் தாண்டி தான் இந்த சைட்டுமே லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், உடனே வீடு கட்டி நீங்கள் குடி வரலாம், இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் வீடு கட்டி ஒரு ரெண்டல் இன்கம் கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 BHK வீடு ரெண்டல் இன்கம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 மாதம் வந்து ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். 20,000 மாதம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன ரீசன், அதுக்கான காரணம் சொல்லுங்கள் சார். நம்ம சைட்டு நியர்பை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு MNC IT கம்பெனி சார். ஒரு சைடு மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஜோஹோ, இது எல்லாமே MNC IT கம்பெனி. டெய்லி 1 லட்சம் எம்ப்ளாயிஸ் வந்து சென்னையிலேருந்து இந்த ஏரியா சரௌண்டிங்கில் டெய்லி வேலைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறனால இங்கே ரெண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, ஜோஹோ இது ரெண்டையும் விட்டுருங்க, ஓகேங்களா. மெயினான ரீசன் நான் பார்க்குறேன்னா பக்கத்தில் SRM யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆகிருக்கு. SRMல படிக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து வெளியே வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த இடத்துல குறைஞ்ச 20,000 to 30,000 வரைக்கும் உங்களால் ரெண்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சரிங்க, என்னதான் இந்த இடத்துல ரெண்ட் ஜென்ரேட் பண்ணுறா இருந்தாலுமே முதல்ல நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிளாட் எவ்வளோன்னு கொடுக்குறீங்க, இல்லை கஸ்டமருக்கு வீடு கட்டி வேணும்னு கேட்குறாங்கன்னா ஒரு 2 BHK வீடு இல்லை ஒரு 1 BHK வீடு என்ன பட்ஜெட்டில் நீங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சார் நம்ம ப்ராஜெக்டில் ஒரு வீட்டு மனை பார்த்தீங்க அப்படின்னா 28 லட்சம் ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார். அதுவும் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி, பேங்க் லோனுமே அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்கள் கையில இருந்து வெறும் 4 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்தா போதும், ரிமைனிங் நம்ம பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். இங்க ஒரு தனி வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 லட்சம் ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். டபுள் பெட்ரூம் வீடு 45 லட்சம் ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ரெண்டல் இன்கமே உங்களுக்கு 20,000 ரூபாய் கிட்ட, டபுள் பெட்ரூமுக்கு 20,000 ரூபாய் ரெண்டல் இன்கமே ஜெனரேட் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம், சூப்பர் மேம். இந்த ஏரியால அபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குற ரேட்டை விட நம்ம ஒரு தனி வீடு 10 லட்சம் ரூபாய் கம்மியா தான் 45 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK வில்லாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உண்மைக்குமே இது ஒருத்தனே சொல்லுவேன். ஏன்னா நான் நிற்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாட் வந்து நானே நம்ம சேனல்லே ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 2 BHK ஃப்ளாட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் 50 லட்ச ரூபாய்க்கு நம்மளே ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இவங்கள்ட்ட ஒரு 2 BHK இண்டிவிஜுவலில், அதுவும் 100% லேண்ட் வேல்யூவோட வெறும் 45 லட்ச ரூபா, உங்களுக்கு எல்லா சார்ஜஸும் சேர்த்து உண்மைக்குமே ஒரு ஒர்த்தான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே மேம், நியர்பை ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஏன்னா இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். என்னென்ன பக்கத்தில் இருக்குது? நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போதே பார்த்தோம், நிறைய ஸ்கூல்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து போயிட்டு தான் இருந்தது. ஸோ நம்ம சைட்டு வாசல் வரைக்குமே எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸுமே வருது. காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா SRM யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ARM இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ARM இன்ஜினியரிங் மறைமலை நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இதை தவிர நிறைய காலேஜஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஓகே, வேலை வாய்ப்புனா? வேலை வாய்ப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மறைமல் நகரே ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க. அது மட்டும் இல்லாம மகேந்திரா வேர்ல்டு சிட்டிஸ், ஜோஹோ, ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோவில், ஒரு கடம், ஸோ நம்ம சைட்டு சுத்திலுமே ஃபுல் வேலை வாய்ப்புக்கு அதிகமாக கூடாரம்னே சொல்லலாம். ஓகேங்களா, சூப்பர் சூப்பர். கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சைட்டுக்கு வர்ற வழியில் அறம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தாண்டி தான் வருவீங்க. அதே மாதிரி SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேணாம். ஜஸ்ட்டு சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா GST உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். GSTயை ஒரு 5 நிமிஷத்தில் ரீச் பண்ணிக்க முடியுங்கிறதுனால உங்களுக்கு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், டிமார்ட்டாக இருக்கட்டும், ஈட் அவுட் ஏரியாவாக இருக்கட்டும், கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த ஏரியாவுக்கு மட்டுமே 3 கனெக்டிவிட்டி இருக்குது. காட்டாங்குளத்தூர் வழியாகவும் வரலாம், மறைமலை நகர் வழியாகவும் வரலாம், கூடுவாஞ்சேரி வழியாகவும் வரலாம். ஸோ ஈஸியாக அக்சசிபிலிட்டி இருக்கிற ஒரு மெயினான ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே லொக்கேட் ஆகிருக்கு.